ஒருவேளை நான் இறந்துட்டா அதுக்கு நீ மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும். நீ இப்ப எடுக்கிற இந்த முடிவால பிற்காலத்துல ரொம்பவே வருத்தப்படுவ அமிர்தா. இத குடிச்சா சாவே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்க ஒருத்தர் என் கூட இருந்தாங்கன்னா என் காதலுக்கு சாவு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த நிமிஷமே உன்னோட எல்லா சக்திகளும் அழிய போகுது. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நீ ஒரு சாதாரண பொண்ணா தான் இருப்ப. இதெல்லாம் நிஜம்தானா? இதெல்லாம் எனக்கு தான் நடக்குதா? நிஜமாவே நான் அர்ஜுன் பக்கத்துல உட்காந்து இப்படி மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்கேன்னா என்னாலேயே நம்ப முடியல. ஆனா இதுதான் நிஜம். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய ஆசை நிறைவேறிட்டு இருக்கு. ஏங்க 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 கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ரேஞ்சுக்கு சந்தோஷப்பட்டீங்கன்னா எதே துடிப்பு நின்னு போயிடுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு கவனிங்க. நம்ம வீட்டு புள்ள அர்ஜுன் அவர்களுக்கு திருமதி அமிர்தா அவர்கள் சந்தோஷமா இருப்பது பார்த்து பாவம் ஹார்ட் பீட்டே நின்னுடும் போல இருக்கான். அப்படி என்று தன் மனைவியிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். அர்ஜுன் அமிர்தாவின் பந்தக்கால் பூஜையின் சாஸ்திரத்தில் சுட சுட செய்திகள் தெரிந்து கொள்ள பாருங்கள் சித்ரா நியூஸ். உனக்குள்ள எந்த விதமான நாக சக்தியும் இருக்க போறதில்லை. எல்லாத்தையும் இழந்து நிக்க போற. நீ உன்னோட நாக சக்திகளை உடனே இழந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் எந்த விதமான மகத்தான சக்திகளும் இல்லாத சாதாரண மனுஷியா தான் இருப்ப. சித்தையா 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 எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க? சித்தையா 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 அப்பா பாபா சித்தையா என்னாச்சு உனக்கு? எழுந்திரு சித்தையா. என்னாச்சு சித்தையா? பாபா பாபா சித்தையா உயிரோட இல்ல விஷ்ணு. கடைசியில உன் ஆயுதத்தை பயன்படுத்திட்டல நாகராணி. நீ இங்கதான் எங்கேயோ இருக்கேன்னு இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. அவ்வளவு சீக்கிரமா நீ இந்த எல்லையை விட்டு தாண்டி போக வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா பாபா இந்த வேலையை செஞ்சது அந்த நாகராணியா? அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் கர்ணா. இப்படி ஒரு காரியத்தை வேற யார் செய்ய முடியும்? மொத்தத்துல எங்களை பின்தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்துட்டல நாகராணி. உன்னோட முயற்சியில உனக்கு ஓரளவு வெற்றி கிடைச்சிருக்கலாம். ஆனா இத உன்னோட வெற்றியா நினைக்காத. எங்க எல்லைக்குள்ள நீயா இப்ப வந்துட்ட. ஆனா இங்க இருந்து திரும்பி போறது உனக்கு அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல நாகராணி. உன் கனவுல கூட அது நடக்காது.
தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்கிருந்து ரொம்ப தூரம் போகலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நாகராணி. நீ இங்க எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு எங்க நடவடிக்கை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நான் என்னோட சக்தியால எப்படி சிறைப்பிடிக்க போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் என் சக்தியால உன்னை எங்கிட்ட இழுக்கிற திறமை எனக்கு இருக்கு. இந்த பைரவங்கிற கழுகோட பார்வையில் இருந்து தப்பிக்கிறதுக்கு உன்னால நிச்சயமா முடியாது. ஜெய் மகாகாளி. என்னம்மா இது? உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் நீங்க மஞ்சள் பூச மாட்டீங்களா? வரேன்டா, வரேன். நான் உங்களுக்கு மஞ்சள் பூசாம இந்த சாஸ்திரம் எப்படிடா முடியும்? வீட்டுக்கு வந்த 5 சுமங்கலிகளை முதல்ல இந்த மஞ்சளை பூச சொல்லணும். அதான் சம்பிரதாயம். அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க அம்மாவும் அண்ணியும் வந்து உனக்கு மஞ்சள் பூசுவாங்க. போதுமா? ஏண்டா, கல்யாணத்துல பண்ணதெல்லாம் அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? என்னம்மா அமிர்தா, உனக்காவது ஞாபகம் இருக்கா இல்லையா? பாட்டி, அப்பவே அத்தை சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே இப்ப புதுசு புதுசா இருக்கு. இந்த மஞ்சள், பூக்களுடைய நறுமணம், வெதுவெதுப்பான சூடுல இருக்கிற நல்லெண்ணெயோடைய வாசனை, பழைய விஷயங்கள் எல்லாம் மறக்கடிச்சு ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. என்னப்பா அர்ஜுன், நீதான் ரொம்ப ரொமான்டிக்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டி உன்னை விட ஒரு படி மேலதான் இருக்காப்பா. உட்கார்ந்து இருக்கிறத பாரு, குத்து கல்லாட்டம். கடைசியில பாட்டியையும் உன் வலையில விழ வச்சிட்டல. எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தெல்லாம் பறிச்சு நீ அனுபவிச்சிட்டு இருக்க. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாத அமிர்தா. இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நிரந்தரமா கிடைக்க போறதில்ல. அப்படி ஒரு வேலையை நான் பண்றேன். ஹேமா, சித்ரா, போங்க மஞ்சள் பூசுங்க. அமிர்தா, இது ஒண்ணும் சாதாரண மஞ்சள் கிடையாதுமா. மைசூர்ல இருந்து வரவழைச்ச மஞ்சள். இந்த சாஸ்திரத்துக்காக ஸ்பெஷலா. இத பூசிக்கிட்டா அழகு மட்டும் இல்ல, ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம பெரியவங்க இந்த மாதிரி சாஸ்திரத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
அர்ஜுன், இப்போ நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சளை பூசிக்கோங்க. முதல்ல அமிர்தா மஞ்சள் பூசட்டும். அமிர்தா, இந்த பக்கம் திரும்பு. இந்த பார், முதல்ல கண்ணத்துல பூசணும், அதுக்கப்புறம் கைக்கு பூசணும், அப்புறம் கால்ல பூசணும். என்னம்மா நீங்க ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க. என் மகனுக்கும் மருமகளுக்கும் இது என்ன தெரியாதா என்ன? சித்தையா உயிர் பிழைக்கணும். ஆமா, சித்தையா உயிர் பிழைக்கணும். பாபா, இது நடக்குமா? நடக்கும் கருணா. சித்தையா பொழைச்சே ஆகணும். சித்தையா உயிர் பழைக்கணும்னா அந்த நாகராணி இங்க வந்தே ஆகணும். அப்படின்னா சித்தையா சாவுக்கும் அந்த நாகராணிக்கும் சம்பந்தம் இருக்கு கர்ணா. சித்தையாவும் நாகலோகத்தை சேர்ந்த ஒரு நாகம்தான். இவனை கொலை செஞ்சது நிச்சயமா அந்த நாகராணி தான். ஒரு நாகத்தை உயிர் பிழைக்க வைக்கணும்னா அந்த சக்தி இன்னொரு நாகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த சித்தையாவை நாம உயிர் பிழைக்க வைக்கிற சாக்குல அந்த நாகராணியை சிறைப்பிடிக்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த சித்தையா உயிர் பிழைச்சே ஆகணும். பாபா, ஆனா இதெல்லாம் சாத்தியமா? அந்த நாகராணியை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அவ இந்நேரத்துக்கு இந்த எல்லையை தாண்டி எங்கேயோ போயிருப்பால? அது அவ்வளவு சுலபம் கிடையாது கர்ணா. இந்த எல்லையை விட்டு அவ்வளவு சுலபமா தூரமா போக வாய்ப்பே இல்லை. அந்த நாகராணி எங்க இருந்தாலும் அவளை இங்க வரவழைக்கிற சக்தி இந்த பைரவனுக்கு இருக்கு. ஜெய் மகாகாளி.
பாபா என்ன இது? இது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாகங்களை கட்டி போடக்கூடிய அலைக்கற்றைகள். இதோட பாதிப்புக்குள்ளாகாத நாகங்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே பிறக்கல. இந்த அலைக்கற்றைகள் நாகராணி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரும். கிளம்புங்க அலைக்கற்றைகளே, போங்க. அந்த நாகராணி எங்க இருந்தாலும் அவளை தேடி இங்க இழுத்துட்டு வாங்க. போங்க. ஜெய் மகாகாளி. மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய மந்தாகினி சலில சந்தனச்சதாய நந்தீஸ்வர பிரபதநாத மகேஸ்வராய மந்தார முಖ್ಯ ಬಹು புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராஜிதாய நம சிவாய शिवाय गौरी उदरारविन्द सूर्याय लक्षाध्वरनाशनाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय वसिष्ठकुम्भोद्धव गौतमादि मुनीन्द्रदेवशतशेखराय चन्द्राकवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय पंचाक्षरमिदं पुण्यं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. மனிதர்களுடைய உலகத்துக்குள்ள எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கா, அதுவும் இந்த கல்யாண விஷயத்துல. சீக்கிரமா வாங்கம்மா. ஒவ்வொருத்தரா தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா லேட் ஆகும். சாவித்ரி அம்மா, என்ன சாஸ்திரத்தை முதல்ல நீங்க தானே செஞ்சீங்க, அதனால மஞ்சள் தண்ணியையும் நீங்களே ஊத்திருங்க. பாட்டி, அன்னைக்கு மாதிரி சில்லுன்னு இருக்காதுல்ல, சில்லுன்னு இருந்தா எனக்கு ஊத்த வேண்டாம். என்னடா உனக்கு தண்ணி சில்லுன்னு இருந்தா சாஸ்திரம் பண்ணிக்க மாட்டீங்களோ? நீ இப்படி சொல்லுவேன் தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்த ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு வந்திருப்பேன். ஹேமா, போதும் சும்மாரு. பாவம், அவன் முகத்தை பாரு. என் பேர முகம் வாடி போச்சு பாரு. பாட்டி, வாய்ப்பு கிடைக்கும் போது காலை வாரி விட்டுறணும். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க நம்ம கைக்கு கிடைப்பாங்களோ மாட்டாங்களோ. பாவம் சித்ரா. மொத்தத்துல பலியாட மாதிரி நான் ஒருத்தவங்களுக்கு சிக்கிட்டேன்ல. இருங்க இருங்க, எனக்கும் காலம் வரும், அப்ப பேசிக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போ உங்களுக்காக தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வெது வெதுன்னு கொண்டு வர சொல்லியிருக்கேன். போதுமா? சாவித்ரி அம்மா, ஆரம்பிங்க. நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த அற்புதமான தருணம் ஒரு வழியா வந்துருச்சு. இந்த சேஷாவோட மனசு ஜெயிச்ச அர்ஜுன் பக்கத்துல உட்காந்துருக்கேன். நலங்கு வச்சுக்கிட்டு மஞ்சள் தண்ணியால குளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரியான ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது.